சிவனை நேரில் பார்த்த ஒரு ஆங்கிலேயரை பத்தி உங்களுக்கு தெரியுமா? நம் நாட்டை ஆங்கிலேயர்கள் ஆட்சி செஞ்சப்ப 1879ல கால் மார்டின் அப்படிங்கிற ஆங்கிலேயர் ஆப்கானிஸ்தான் போரில் கலந்துக்கிறாரு. அவருடைய மனைவி மக்கள் ஹிமாச்சல் பிரதேசத்துல இருந்தாங்க. போருக்காக வெளிநாடு போன மார்டின் மனைவிக்கு தினமும் கடிதம் எழுதுவாரு. தினம் தினம் நடக்கும் விஷயங்களை தன் மனைவியுடன் பகிர்ந்துக்குவாரு. திடீர்னு சில நாட்களா மார்டின் கிட்ட இருந்து எந்த கடிதமும் வரல. அவருடைய மனைவிக்கு பயம் வந்துருச்சு. போரில் தன் கணவருக்கு ஏதும் அசம்பாவிதம் நடந்திருக்குமோன்னு கவலை வந்துருச்சு. பயந்து போன மனைவி தெருவுல அங்கேயும் இங்கேயும் ஓடி பித்து பிடிச்சது போல் அலையிறாங்க. அப்பதான் அந்த பெண் பைஜ்நாத் மகாதேவ் கோவில் வழியா போகும்போது கோவிலில் உள்ளிருந்து வந்த சங்கு சத்தமும் மணி சத்தமும் மந்திர சத்தமும் அப்பெண்ணை உள்ள இழுக்குது. அங்கிருந்த பூசாரி சிவனின் மந்திரத்தை சொல்லிட்டு இருக்கும் போது இந்த பெண் பதட்டத்துடன் உள்ளே போக எல்லோரும் இந்த பெண் கிட்ட விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த பெண் கிட்ட பூசாரிகள் சொல்றாங்க, அம்மா தாங்கள் தினமும் ஓம் நமச்சிவாயா எனும் மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள், விரைவில் உங்கள் கணவர் வருவார்னு சொல்றாங்க. அந்த பெண்ணும் 5 எழுத்து மந்திரத்தில் லயித்து போய் தினமும் சிவ மந்திரத்தை பாராயணம் செய்யறாங்க. ஒரு நாள் கணவர் கிட்ட இருந்து கடிதம் வருது. அதுல எழுதி இருந்துச்சு, போரில் ஆப்கன் நாட்டவர் என்னை சூழ்ந்து விட்டனர். இனி நான் உயிர் பிழைக்க முடியாது என்று நினைத்த தருணத்தில் ஒரு இளைஞன் வந்தார். அவர் உயரமாகவும் நீண்ட முடியுடனும் சூளாயுதம் ஏந்தி கொண்டும் புலித்தோளாடை உடுத்தி கொண்டும் வந்தார். ஏனோ தெரியவில்லை, அவரை பார்த்த மாத்திரத்தில் எதிரிகள் தலை தெறிக்க ஓடினர். அப்போது அவர் என்னிடம் கூறினார், உன்னுடைய மனைவியின் பிரார்த்தனையால் தான் நான் இங்கு வந்தேன். உண்மையான பக்திக்கு என்றும் நான் அடிமை என்று கூறிவிட்டு மறைந்தார் அப்படின்னு தன் கடிதத்தில் எழுதியிருந்ததை பார்த்து மனைவிக்கு ஆச்சரியமாகுது. 1883ஆம் ஆண்டு மார்டின் தன் மனைவியுடன் பைஜ்நாத் மகாதேவ் கோவிலுக்கு போய் 15,000 ரூபாய் நன்கொடை கொடுத்திருக்காரு. இதற்கான ஆதாரம் அந்த கோவில் கல்வெட்டில் பொறிக்கப்பட்டிருக்கு.